எனக்கு வந்து சந்தோஷ் வந்து ஒரு குட் ஃப்ரெண்டுங்க. அதாவது வந்து எனி டைம் வந்து அது ரொம்ப நான் வந்து வாரம் ஃபோன் பண்ணி தான் பேசுகிற ஆள் கிடையாது. ஜென்ரலாக நான் அதை பொதுவாக ஃபோன் வந்து தெரியும். ஃபோன் பண்ணல இல்ல அவருக்கு மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்ல இல்ல நீ வீட்டுக்கு காலிங் பெல் அடிச்சோட திறக்க மாட்டேன். நம்மளுக்கு ஃபோன் பண்ணமே சரி அட்லீஸ்ட் திவ்யா கொஞ்சம் அர்ஜென்ட்டா இருக்கு, திவ்யா காட்சி ஃபோன் பண்ணா எடுப்பாங்க அப்படின்னு கமல் அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுவாரு. திவ்யா அதுவும் கிடையாது. சரி சரி ஆனால் என்ன சொல்கிறது, இந்த சந்தோஷ் வந்து எனி டைம் நீங்கள் 1 மந்த் பொறுத்து இல்லை 2 மந்த்ஸ் பொறுத்து போய் பேசினாலும் எனக்கு அந்த ஒரு கேப்பே தெரியாது. அதாவது வந்து இத்தனை நாள் பார்க்கல அப்படின்றதே இருக்குது. அதாவது வந்து ஏதோ நேற்று தான் பார்த்துட்டு வந்தேன் அந்தளவுக்கு ஒரு அந்த ஏன்னா அவரோட பழக்கங்கள் அவரோட நட்புன்றது அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருக்கும். அது வந்து எனக்கு ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட பெஸ்ட் டிரைவிங் படி அவர் என்ஜாய் பண்ணாரா தெரியாது. நிறைய லாங் டிரைவ்ல வந்து கூட 2 பேரும் நாட்டுல ட்ரிப் அந்த லாங் டிரைவ்ல நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா வந்து நான் எனக்கு நிறைய கருத்து இருக்கும், எல்லா கருத்தையும் போட்டுட்டேன். கமல் அதை நான் வந்து அவுட் பேங்க் ட்ரிப்ஸ்ல பண்ணேன். அதெல்லாம் வந்து அவர் வந்து ஏன்னா வந்து அவருக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து அவருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து புரிஞ்சுட்டது என்னங்கன்னா வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணால் பேசலாம். அதாவது வந்து நீங்கள் பாலிடிக்ஸ்லேருந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து காலேஜ் இது மாதிரி வந்து அதாவது நீங்கள் லாங் டிரைவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே டாபிக் பேசுங்கன்னா நமக்கே தூக்கம் வந்துடும். அதனால வந்து நம்மளும் மாற்றி பேசுவோம். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுவார். அந்த அவர் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அவர் அந்த ஆக்டிவ் லிசனராக இருக்கிறதுனால தான் உங்களால் பேச முடியும். ஒருத்தர் ஆக்டிவ் லிசனராக இல்லைன்னா வந்து அவங்களுக்கு அது புரியலைனாலும் நம்ம அந்த அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அவர் கூட பழகிறது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு அதாவது வந்து அதை தான் வந்து நான் வந்து சந்தோஷ் கூட இருந்த அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்லையும் என்ஜாய் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து அது கேட்டிங்கன்னா அது மாதிரி வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே டீட்டெயில் ஓரியன்டாக எப்படிங்க இருக்குங்க சந்தோஷம், எப்படி ஊரில் இருக்குது அப்படி கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட ஃபுல்லாக வந்து நல்லா டீட்டெயிலாக சொல்லுவார். அதாவது வந்து ஃபேமிலி என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, என்ன பிளான், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். லைக் ரியலி லைக் இட். அந்த ஒரு ஓப்பன்னஸ் அவர்கிட்ட இருந்தது. இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணேன். ஹாப்பி பர்த்டே கமல் சொல்லுவா நீங்க. ஓகே, சந்தோஷ் வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஃபேமிலியாக தான் ரொம்ப எனக்கு க்ளோஸாக தெரியும். அவங்க வந்து தேவர் வித் அஸ் இன் கப்புள் ஆஃப் திங்ஸ். ஒன்று வந்து ஒரு பாசிட்டிவ் திங் ஒன்று இருந்தாங்க. என்னோடய நெகட்டிவ் திங்கில் வந்து தே ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல். ஆக்சுவலாக பாசிட்டிவ் வந்து என் சன் பர்த்துங்கும் போது கீதான்னு சந்தோஷ் வெரி ஹெல்ப்ஃபுல். அவனை பையனை பார்த்துக்கிறதா இருந்தாலும் சமைச்சு கொடுத்துட்டு தேவர் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஆக்சுவலாக அந்த ஒரு 1 year வந்து வி ஆர் கான் த்ரூ ஸோ மெனி திங்ஸ், பட் தே ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. பட் அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் திங் ஹேப்பன் இன் அவர் ஃபேமிலி. அப்போது வந்து கீதா வந்து சி டுக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி. ஐ மீன் சன்னு தனியாக இருக்கும்போது அவங்கள பார்த்துட்டு ஸோ தே ஆர் வெரி இம்பேக்ட். ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலிஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் பாசிட்டிவ் இம்பேக்ட். எஸ்பெஷலி ஃபார் என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 10 years வந்து தே ஆர் வெரி பாசிட்டிவ் இம்பேக்ட் இன் மை ஃபேமிலி. 11 எதுங்க 11 குட் பாயிண்ட். ஆமாம், பாஸ்ட் 11 years. இல்லை அந்த 11 சொல்லவே இல்லையே இன்னும். அதான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு அவங்கள மீட் பண்ணோம். தமிழ் ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கீதா சந்தோஷ் 2 பேரும் எப்பயுமே அவங்க ஒட்டுக்காக தான் வருவாங்க, ஃபேமிலியாக தான் வருவாங்க. தே மெட் தம் இந்த தமிழ் ஸ்கூல். உங்கள் ஏக்கனுக்கு புரியுது. நம்ம தனியாக தான் போவோம். நீங்க வேகமா ஓடுறீங்க செல்வா, மெதுவா பார்க்க வர. அப்போ தான் மீட் பண்ணோம். ஸோ அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை வெரி அவங்களோட க்ளோஸாக இருந்தாங்க ரொம்ப நாள். அப்புறம் சொல்கிறது ஹீ இஸ் வெரி பாசிட்டிவ் இன் மை லைஃப். ஆக்சுவலாக I want him like go 100 and beyond. ஸோ நீங்கள் சொன்ன எல்லா பாசிட்டிவாக இதுவும் ஐ ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ். இல்லைங்க, நெகட்டிவ் கூட சொன்னாங்க.
ரிமைண்ட் பண்ணி போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இவரை மீட் பண்ணது வந்துட்டு கீதா மூலமாக தான். I just get to know Geeta, and after that one day, I don't know whether you remember, like we were talking about the fish in your house. Fish tank அப்போ இருந்தது உங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் அப்போ அது இல்லை. But அந்த டைமில் I was very happy to see those fishes, and we talked about it a lot about the fish and the cubbies, அது இதெல்லாம் சொல்லிட்டு பேரெல்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். And kids were also interested in it. That was like உங்கள் வீட்டுக்கு வரப்போ I felt that being at home kind of a feeling. So in recent days we don't call much, we don't talk much, but anytime I talk to any of you guys, I felt like we are always close. There is no need to spend energy to maintain a friendship. That is my motto in my life. Even if you are close, I will be gone forever, and then I will come back suddenly and talk about. So it vibed well with us. So and anytime I can talk about food most of the time. I will talk about food with you, and those Instagram worthy kind of food and everything. And I know, like for you, simply what is that? Rava upma is enough for you to satisfy. Is what I heard from Geeta. இன்னைக்கு கூட உப்புமா பண்ணலாம்னு யோசிச்சேன். உப்புமா ஃபேமிலியில உப்புமா பண்ணியே ஆகணும். அது எங்க ஊர் உப்புமா இல்ல சந்தோஷம். அது காயம்புல அது எனக்கு மைல்மா. அது எங்க வீட்ல அப்ப அது பண்ணலாம்னு நினைச்சேன். தயிர் இருக்குல்ல. And out of all things, they didn't mention how you stand behind your wife and supported him in every adventure that she took. I'm like hats off to that. That's true. Many people can do that. Not many people can support, but hopefully you guys all know. You guys all we all Yeah. ஏங்க எனக்கு தெரியுதுங்க. Yeah. Standing behind you. But yeah, I love that character. It's really. தெரிஞ்சுக்கோங்க. You guys allனா நீங்களும் அதுல இருக்கீங்கன்ட்டு. அவங்க எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க பாரதி. ஆமா. கடைசியா பேசணும் பஞ்ச் வச்சாங்க பாத்தீங்களா? Same thing, listening skills also. If you can say something to us, whether it is me or Selva or anybody else, because we do lack listening skills in many ways. So. Thanks for good listener. லிசனர் எத்தனை பேர் நம்ம டார்ச்சர் பண்றோம். நல்லவான சொன்னாடா. ஓகே சந்தோஷம். நீங்க எல்லாரும் என்ன பத்தி தப்பா சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரு மகன் இருக்கு. இப்ப சந்தோஷ் இல்ல அதனால பாஸ்டர் சொன்னீங்க ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் ஏரியாஸ் இருந்துச்சுனா அது தனியா வீடியோ அனுப்பிட்டாங்க. என்ன பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ ஆதா. இப்ப ஹலோ சந்தோஷோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஹெக்ஸாவர் பாம்பேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சந்தோஷ் நீங்க சொல்லுங்க பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க வந்து உங்களுக்கு பாஷா மாதிரி ஒரு பேக்ரவுண்ட். சிங்கப்பூர்ல என்ன பண்றீங்க? இல்ல ஐ திங்க் உங்க சைடு வந்து சந்தோஷ் ஃபர்ஸ்ட் 50 இப்படியே முடிச்சீங்க. நெக்ஸ்ட் 50 இப்படியே முடிங்க. அவ்வளவுதான். இல்ல சந்தோஷ் எங்களோட ஒரே இதுதான். ஏன் இந்தியா போற இருங்க போய் அங்கலி போய் இங்க லைஃப் ஸ்பெண்ட் ஹியர் வித் us. அத ஒண்ணு மட்டும் நீங்க பண்ணுங்க. சரி இப்ப சமீக்ஷா எல்லாம் போகும்போது I will never come back ன்னு தான் போயிடும். அதாவது சமீக்ஷா வந்துட்டு எந்த கண்ட்ரி வேணாலும் போறேன். I will not come to US. she will go to Germany for masters, she will never come to US for masters னு சொல்லிட்டு போயிட்டா. வேலை எதுக்குமே நான் US வர மாட்டேன் அப்படிட்டாங்க. ஜெர்மனி இல்லனா ஆஸ்திரேலியா அந்த ப்ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. சோ அவங்க அப்படி இருக்கும்போது யுஎஸ்ல வந்து அந்த சின்ன லக்ஸரி இருக்கு. மணி வருது ப்ளஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஓகே. அதாவது மித்ததெல்லாம் நிறைய மிஸ் பண்றோம்னு வெச்சுக்கோங்க. இந்தியால ஃபங்க்ஷன்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே நிறைய மிஸ் பண்றோம். இப்போ நினைச்சா நான் போய் பார்க்கணும்னா கூட இது போக முடியல. அந்த உடனே சொல்ற ஒரு மாசம் தான் 1 month தான். பட் உங்களோட வில் பவர் தான் வெட்டி ஃபேமிலி அங்க தனியா இங்க பட் தட் இட்ஸ் ரியலி டஃப் ஆக்சுவலா. கஷ்டம் தான். ஆனா ஆப்ஷன்ஸ் ரெண்டு பேருமே வந்து யூ கைஸ் ஆர் லைக் அமேசிங்.
என்னோட கீதாக்கு ரொம்ப ஆமா. சேலஞ்ச் தான். ஏன்னா ஆமாம்மா சி தான் அவங்கள ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு கம்பெனியும் கம்பெனியை பார்த்துட்டு காலையில் 5 மணிக்கு உங்களுக்கு கால் பண்ணிட்டு எவ்ரிடே 4:30 கால் பண்ணிட்டு சும்மா அதை மிஸ் பண்ணாம கால் பண்றாங்க அவங்க. பண்றாங்க. She never misses to call. you girls all should learn. We are ready to call. நாங்க கிளம்பிடுவோமா? நாங்க கிளம்பிட்டுமா? அருண் எனக்கெல்லாம் வேணாம்